9 பார்க்கு 10 பார்க் இருக்குது. பார்க்கு பூராமே ஆடு மாடுக்கு தான் இருக்குதா வச்சு பார்க்கில் சரியான பணி தேவையில்லை. அதுக்கு பிற்பாடு என்னுடைய வார்டில் வந்து 10 ஆரோ மிஷின் தான் ஒன்று தான் ஓடுது. நானும் மண்டலக்குழு சேர்மன்கிட்ட சுமார் ஒரு 3 மாதமாக சொல்லி வர்றேன் வெயில் சீசன்னு சொல்லி. அதுக்கு பிற்பாடு வந்து கிணத்துக்கு டாங்கிக்கு மேலே டாங்கியில் ஏறி கிணங்களுக்கு போர் மூலியமாக லைனில் தெருவு குழாய்க்கு இப்போ தண்ணி போகிறது. அந்த கிணத்துல சுமார் 10 செருப்புகளுக்கு மேலே அந்த கிணத்துல இருக்குது. நான் சொல்லிட்டேன், அந்த கிணத்தையும் சுத்தம் பண்ணித்தாங்க, ஜனங்கள்லாம் அவஸ்தைப்பட்டு தண்ணி நிறம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டேன். இது வரைக்கும் வாங்குறாங்களா வச்சு அதை செஞ்சு கொடுக்கல. ஹாஸ்பிட்டல் கட்டி 1.5 வருஷம் ஆகுது. அந்த செவரு வலுதாகிவிட்டது, கீழே விழுந்து பெயிண்டெல்லாம் கீழே போயிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா வந்தோங்கிறாங்க. அது இது வரைக்கும் எதையும் செய்யலை. யஸ்வந்தி நகர் ரோடெல்லாம் வந்து ரொம்ப மோசம். ஸ்கூல் பிள்ளையெல்லாம் வந்து கீழே விழுந்து எழுந்திரிச்சு போகுது. அதை இந்த ஏரியில் லேவிட்டு போட்டாங்க. அந்த காரை சொல்லி போய் சின்னாமணம் பண்ணி நான் பலமுறை சொல்லிட்டேன். அதை இது வரைக்கும் செஞ்சு கொடுக்கறதுக்கு முடியலை. அவங்க என்னடானா இங்கே முக்கால்வாசி பணியை நடத்திட்டான்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. என்னுடைய வார்டு வந்து 54.